வண்டியை நிறுத்துனா பேசாம இரு. ஏ செல்வா எங்க போற? எல்லாத்தையும் சொல்லணும், சும்மா இரு. ஓ அப்பா யாரும் இல்ல. என்ன பொழப்பு இது? இதுக்கு போய் 1 மணி நேரம் அலைய வேண்டியிருக்கு. ஆடாமா சேமா அப்படியே நில்லு. கை தூக்கு. போ போடா. டேய் செக் பண்ணுங்கடா. ஒன்னும் இல்லைண்ணே. என்ன ஜோதி? டேய் போய் சொல்லாத. பூங்கண்ணே இங்க வாங்க சீக்கிரம். என்னடி? அங்க பாரு. அங்க புளிய மரம். பக்கத்துல பாரு. இன்னொரு புளிய மரம். அற மண்ட. 2 மரத்துக்கு நடுவுல 3 பேரை பாரு. கழட்டி ஏறி நல்லா செக் பண்ணு. என்ன 3 மலையூர் மம்முட்டியா செல்வா ரவுண்ட் அப் பண்ணிருக்கானுங்க. டேய் வண்டிக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? எல்லாம் ஒன்னும் இல்லைண்ணே. போய் சொல்லாத. இதெல்லாம் தீவிரவாதியா இருப்பாங்களோ? தீவிரவாதிகளா காஷ்மீர்ல தானே இருப்பானுங்க. காரைக்குடிக்கு எதுக்கு வந்தானுங்க? கடன் வாங்க வந்திருப்பானுங்க. ஐயோ இங்கே ஒண்ணும் இல்லன்ற, வண்டிக்குள்ள ஒண்ணும் இல்லன்ற. யாரா நீ? சொல்லு யார் நீ? சொல்டா, யாரா நீ? உண்மையை சொல்டா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இறங்கி அட்டாக் பண்ணலான்றியா? அடிபொடி தப்பிச்சு போயிடலாண்டி நாம. ஐயோ அவர் மாட்டிருக்காரு, அவரை காப்பாத்துங்க. இல்லனா என்னால டிவில நடிக்க முடியாது. நடிக்கலனா என் உயிரே போய்டும். நீ நடிச்சேன்னா மக்கள் உயிர் போயிடுமேடி. நடிப்பு நமச்சல். ஏய் நீ போலீஸ்காரனா? சொல்லு, சொல்டா. சொல்லு சொல்டா. வாவ், வாட் a miracle. நீங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்களா? சொல்லுங்கண்ணே. எப்படி கண்டுபிடிச்ச? ஒரே மாதிரி ஃபேஸ் கட்டு, ஒரே மாதிரி தாடி, ஒரே மாதிரி மொழி. நான் மட்டும் உங்களை ஷூட் பண்ணேன்னு வைங்களேன். என்ன சொல்ற சார்? துப்பாக்கி ஷூட்டிங் சொல்ல சார், கேமரா ஷூட்டிங் சொன்னேன் சார். நீங்க மட்டும் என் டிவில ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா பெரிய விஐபி ஆயிருவீங்க. நிஜமா சார், என் தொழில் மேல சத்தியமா. உன்னை நம்புறேன். இறக்குங்கடா. நீங்க சொன்னீங்கன்னா கேமரா எடுத்துட்டு வந்து. देखो कैमरा எடுத்து வெளிய வைடா. கோத்துட்டானே. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்மால் டவுட். நீங்க உண்மையான டெரரிஸ்ட்னு நாங்க எப்படி நம்புறது? ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்கா? நம்பிட்டோம். இனிமே நீங்க மட்டும் தான் பேசணும். லெஃப்ட் ரைட். சரி ஏதோ பேசுங்கண்ணே. நான் இதுவரைக்கும் ஒரு 18 கொலை பண்ணிருக்கேன். அண்ணே என்னண்ணே கொலை கிலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. தம்பி 18 19 ஆகணுமா? கேமரா ஆன் பண்ணுப்பா. ஆன் பண்ணுப்பா. சரி சரி ஆன் பண்ணுப்பா. அப்புறம் 19 20 21 22 22 ஆயிரம் போகுது. சரி பேசுங்கண்ணே. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் எங்க ஊரு. போலீஸ் கிரைம் கணக்கு கட்டணும்னா தப்ப எங்க ஊருக்கு வரும். கண்ணில் பட்டவங்களை அள்ளிட்டு போகும். சாராய கேஸு, திருட்டு கேஸு, கொலை கேஸு, கடத்தல் கேஸு, இப்படி எந்த கேஸுக்கு ஆள் தேவைனாலும் எதுவுமே செய்யாத எங்க மக்களை தான் அள்ளிட்டு போவானுங்க. காலங்காலமா ஜாதி கொடுமைன்ற பேர்ல, அடக்குமுறைன்ற பேர்ல அதிகார வர்க்கம் நடத்துற கொடுமை சார் இது. ஏன் கேட்க நாதியும் இல்ல, தட்டி கேட்க திராணியும் இல்ல. நான் முதல்ல கொலை பண்ணதே ஒரு போலீஸ்காரனை தான். அப்ப எனக்கு வயசு 20. அந்த போலீஸ்காரனை கண்டந்துண்டமா வெட்டி கூறு போட்டு சாக்கு பையில கட்டி அனுப்புனேன். நீங்களே சொல்லுங்க சார், பெத்த தாயை 2 நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விபச்சாரம் பட்டம் கட்டி அனுப்புனா அவங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க சார். கட்டுன பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா இருந்தா ஒரே மிதி 2 உசுறு போச்சு. அந்த போலீஸ்காரன் என்ன சார் பண்ணுவீங்க? இப்படி அடிக்கிட்டு போறதுக்கு எங்க கிட்ட 1000 காரணம் இருக்கு. மறுக்க முடியாத ஒவ்வொரு தவறுக்கும் இங்க சட்டம் வச்சிருக்க பேரு குற்றம். அந்த குற்றத்தை நாங்க பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க குற்றவாளியா சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுவரை எங்க கதைய பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. புடிங்க தம்பி. நான் சொன்னா கேளுங்க. புடிங்க தம்பி. அப்ப நாங்க கிளம்புறோம் தம்பி. ஏய் என்னாச்சுடா முத்து? ஒரே பதட்டமா இருக்குடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை பிடிச்சிருவேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டயா.
எதுக்குடா வண்டி நிப்பாட்ட சொல்ற? ரொம்ப முக்கியமான மேட்டர்னே, மிஸ் ஆக போகுது. இது முக்கியமான மேட்டர்ன்றா, நிறுத்துடா. ஏடா மச்சக்கோட்டை, என்ன மிஸ் ஆகுது? என்னடா மிஸ் ஆக போகுது? சீக்கிரம் இறங்குனே, என்ன மிஸ் ஆக போகுது? கடைக்குள்ள ஜோதி இருக்காளா? அண்ணே அதை விடுங்கண்ணே. அண்ணே தமிழ்நாட்டிலேயே சிக்கன் 85 கிடைக்கிற ஒரே கடை இந்த கடை தானே. வாண்ணே ஒரு புடி பிடிச்சிட்டு போயிடலாம்ண்ணே, சூப்பரா இருக்கும்ண்ணே. அண்ணே புரியலையாண்ணே? சிக்கனை எண்ணெயில வருதா 65, வெண்ணையில வருதா 85. வாங்கண்ணே ஒரு புடி. கடக்கோழியை தேடி வந்தா கடக்கோழியை காட்டுறா. கணேசன், அங்கங்க அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு சீக்கிரமே மாட்டிடுவானுங்க. அப்படியே நிப்பாட்டிக்க. ஜாலியானா ஜிம்கானா, ஜாலியானா ஜிம்கானா, ஜாலியானா ஜிம்கானா. ஏத்தா இந்த டிவில வேலை பார்க்கறாங்களே அவங்க வீடு இங்க இருக்கு. இதான் உங்க வீடு. சரி. கதை நடிக்க புரியல. ஏப்பா இத கதை சும்மா ஐயா. யாரு? ஐயா. ஐயா. அப்படியே சிவாஜி யாருங்க? வணக்கம் ஐயா. டிவில வணக்கங்க. ஒரு வழியா நாயா அலைஞ்சு உங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் டிவில வளர்க்கறவங்க. ஆமா சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா என் பேரு மொக்கச்சாமி, இந்த பையன் மயன் சின்னச்சாமி. உங்க டிவில இருந்து ஆள் எடுக்க வந்தாலும் வந்தாங்க. அன்னைக்குல இருந்துயா கூட்டுச்சுட மாட்டேங்கிறான், பவர்லி பூசிக்கிறான், இப்படிதாங்க ஐயா கிறுக்கு அலைகிறேன். லியோ டிவில இருந்தா வந்தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்களேன், இவனை நடிக்க வைக்கிறதுக்கு எங்க கிட்ட 1500 ரூபாய் வாங்கிட்டு இதை கொடுத்தாங்க. இது தாயா சந்தன குங்குமம்லாம் வச்சு சாமி மாதிரி தினம கும்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்படி தாயா சோறு தண்ணி இல்லாம தூக்காம கொள்ளாம என்னத்தையாவது பேசிக்கிட்டு ரோடு அலைகிறாயா. எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. அவனை நீங்க எப்படியாவது டிவில சேர்த்து விட்டு காப்பாத்தணும். ஷட் அப். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க டேக் போய்க்கிருக்கல, கேசட் வேஸ்ட் ஆகாது. லூசு டயர் மட்ட தலையா. தடங்களுக்கு வருந்துகிறோம், நீங்கள் பார்த்து. டேய் ராசா, டேய் ஐயா, ஐயாட்ட சொல்லியிருக்கேன் ஒரு டிவியில சேர்த்து விட்டுருவாங்க ஐயா. இந்த உலகத்திலேயே டீ கடையில சாம்பிள் கேட்ட ஒரே ஆள் நீ தாண்டி. அங்க பாரு. எதுக்கு இப்படி உரிச்சு பிரிச்சு போட்டுட்டு இருக்க? வண்டியை பெயிண்ட் பண்ண போறியா? இல்லடா, போலீஸ் அடி நமக்கு பழகி போச்சு. மாட்டினா கூட பரவாயில்ல. பாவண்டா அந்த ஜோதி நம்மளை நம்பி வந்திருக்கா. நம்மள நம்பியா? உன்னை நம்பி வந்திருக்கான்னு சொல்லு. சரி, என்ன நம்பி வந்திருக்கா? வரல, நீ கூட்டிட்டு வந்த. கரெக்ஷன் பண்றதுக்கு நேரமா அது? பாவண்டா அந்த ஜோதி, அவளுக்கு ஏதாவது பண்ணுண்டா. என்ன இவன் இப்படி பேசுறான்? என்னடா விளையாடுறியா? உட்டானே வச்சுக்கோ, ரைட் லெஃப்ட் வாங்க. உசாராரு இல்ல நெஞ்சால எடுத்து சூப்பர் சுடு. என்னடா விளையாடுற? நீ தான சொன்ன சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ண வேணாம், டிவில நடிக்கலாம்னு ஆசை காட்டி எல்லாரும் ஏமாத்தி பல்கா செட்டில் ஆயிடலானே. இப்ப வேணான்றா? இத பார், உன்னை நம்பி நான் டிவில பார்த்து என் வேலையை விட்டு வந்திருக்கேன். என்ன நீ டிவில வேலை பார்த்து கழிச்சா? கக்கூஸ் தானே கழுவுன. என்ன அவலாண்ட தொகுற அப்புறம் மெர்சல் ஆயிடுவ. நீ வாய் ஓடுற பிளேட் பார்ட்டி. வேணா மூஞ்சில பிளேடா போட்டுருவேன். என்ன இவன் இப்படி பேசுறான்? சரிப்பட்டு வர மாட்டா. இனி ஊர் ஊரா போய் நம்ம மைக்க வச்சு பேசலாம். உனக்கும் எங்களுக்கும் செட் ஆகுது. ஒரு பொம்பளை வந்து எப்படி மாறிட்டா? அதான் இவன் குள்ளச்சோட காதல் கத்துக்கான அலைவா நம்ம பொழப்பு நாரிடும். நீ வந்து நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா பீட்ரூட்டா பெரிய ஆளா? எங்களுக்கு தெரியும்டா. அதான் தெரியும், எங்களுக்கு ரொம்ப தெரியும். போடா, நீ வண்டில ஏறு. என்ன சரி காணோம். இறங்கு, உள்ள போ. ஏறா, நாங்க பாத்துக்கறோம் எல்லாம். பாரு பாரு, நல்லா பாரு. என்ன சாவியை கொடு. எங்கடி? அங்க கேளு. ஏன் கத்துற? சீக்கிரம் குடுறா. நிஜமா கிளம்பிடுவீங்களா? ஆமா. இல்ல இந்த கேப்ல உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணலாமா பாத்துக்கு. இப்போ லோக்கலா பண்ணிட்டு இருக்கறத இங்கிலீஷ் தெரிஞ்சா இன்டர்நேஷனல் லெவல்ல கலக்கலாம். சரி இந்த புடி 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 புடிமா. சாவி கேட்டா உடனே கொடுப்பியா? நாங்க நடிச்சு ஏமாற மாட்டியா? ஏமாத்திட்டோம். கோச்சுப்பா இவன். அது எப்படிங்க இப்ப பாரு சிரிச்சிட்டே இருக்க? ரெண்டு பேரும் நல்லா சமாளிக்கிறீங்க. ஆரம்பிச்சிடலாமா? இங்கிலீஷா? கிழிக்கிறத. கிழிக்கிறதா? புடி. எப்படி கிழிக்கிறான் பார். சரி சரி. கேட்டுட்டே வரல, சொல்லுக்கா. டேய் சிட்டி, அங்க பாரு. அவங்க என்னடா பண்றாங்க? தெரியல, வாக்கா போய் பார்க்கலாம். சரி வா போய் பாப்போம். ஓ ஷூர். சார் என்ன பண்றீங்க? எதுக்கு இதெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்து யாரும் என்னத்தை கிழிச்சீங்கன்னு கேட்க கூடாதுல, அதான். இல்ல சேனல்ல எடுத்ததெல்லாம் போதும், புரோகிராம முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஹை, அப்ப நம்ம சென்னைக்கு உடனே போறோமா? இப்ப சொல்லுவான் பார்.
Actually, after the initial round of selection of 1,500 people, அதுல இருந்து 1000 பேர் செலக்ட் பண்ணி அதுல 500 பேர் செலக்ட் பண்ணி அதுல இருந்து 250 செலக்ட் பண்ணி அப்புறம் 100 50 5 4 3 2 1ன்னு ஃபைனல் பண்ண பிறகு கூப்பிட்டு விடுவாங்க. ஓகேடா? ஓகேடா. போங்க சார். ஊர் ஊரா சுத்துறவங்களாச்சே திஷ்டி பட்டிருக்கோமேனு கத்தாழைய புடுங்கிட்டு வந்தா இப்ப எப்படி சொல்றீங்க? இதை விட வேற ஒண்ணு வேணுமா? எல்லாரும் திருஷ்டிக்கு பூசணிக்காயை சுத்துவாங்க, நாங்க பூசணிக்காயவே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். போதும் நிறுத்து. எதுக்கு இப்ப உங்களோட சேர்ந்து சிரிக்கிற? ரொம்ப சிரிக்காத. செல்வா ட்ரெஸ்ல நீ இப்படிதான் இருக்க. ஆளு மண்டைய பாரு. போ போய் வேலை பாரு. குடுடா. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒருத்தரோட உங்களை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டா நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க?